இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 208 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். மாநில சட்டமன்றங்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எவ்வாறு இயங்க வேண்டும், அங்கு விவாதங்கள் மற்றும் பணிகள் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை பற்றி இந்த பிரிவு விளக்குகிறது. ஒரு மாநிலத்தின் சட்டசபை லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அல்லது சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தனது பணிகளையும் நடவடிக்கைகளையும் முறைப்படுத்துவதற்காக சொந்தமாக விதிமுறைகளை உருவாக்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்த விதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஒரு மாநிலம் தனக்கான புதிய விதிகளை உருவாக்கும் வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பு சுதந்திரத்திற்கு முன் இருந்த அதே நடைமுறை விதிகள் மற்றும் நிலையான ஆணைகள் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் தொடரும். இதில் தேவைப்பட்டால் சபாநாயகர், ஸ்பீக்கர் அல்லது தலைவர் சேர்மன் மாற்றங்களை செய்யலாம். 2 அவைகள் சட்டமன்றம் மற்றும் மேலவை உள்ள மாநிலங்களில் அந்த 2 அவைகளுக்கும் இடையே தகவல்கள் எவ்வாறு பரிமாறப்பட வேண்டும் என்பது குறித்த விதிகளை ஆளுநர், கவர்னர் அந்த அவைகளின் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து உருவாக்கலாம். சுருக்கமாக சொன்னால், சட்டமன்றம் தனது வீட்டு விதிகளை தானே தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டது என்பதை இந்த பிரிவு உறுதி செய்கிறது. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in